வணக்கம். இன்று நான் ஒரு சில சமையல் குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன். சுட்ட கத்திரிக்காய் தொகையல். கத்திரிக்காயை நெருப்புல சுட்டு தோல் நீக்கி வதக்கிய வெங்காயம், மிளகா, புளி, உப்பு, வறுத்த சீரகம் சேர்த்து மசித்து கடுகு தாளித்தால் சுட்ட கத்திரிக்காய் தொகையல் ரெடி. வேக வைத்த பனங்கிழங்க அரைத்து நெய்யில் வதக்கி பனவெல்ல கரைசல் சேர்த்து கொதிக்க விட்டு தேங்காய் பால் மற்றும் ஏலக்காய் தூவி இறக்கினால் சுவையான பனங்கிழங்கு அல்வா ரெடி. இஞ்சி தயிர் பச்சடி. இஞ்சிய தோல் சீவி பொடியாக நறுக்கி வதக்கி தயிர், உப்பு, தேங்காய் துருவல் சேர்த்து கலக்கவும். கடுகு, கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய் தாளித்து தயிரில் ஊற்றவும். ஜீரண சக்தியை அதிகரிக்கும் இந்த இஞ்சி தயிர் பச்சடி ரெடி. கேழ்வரகு பாசிப்பருப்பு களி. பாசிப்பருப்பை வறுத்து வேக வைத்து அதனுடன் கேழ்வரகு மாவு, காய்ச்சிய பால், சர்க்கரை மற்றும் ஏலக்காய் தூள் சேர்த்து நன்கு கிளறி சுட சுட பரிமாறினால் சத்தான களி ரெடி. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.